பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருவன் பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிறார். இதோ இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். என்ன சொன்ன? எஸ் சொல்லிட்டேன். போ, பலூன் உடையவே இல்லை. நோ வந்தாதான் உடைக்கணுமா? நோ வந்தா ஏன் உடைஞ்சிரும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நோ இந்த கேம்ல வந்து இந்த பலூன் வந்து யார் கையில நிறைய இருக்குதோ அவங்களுக்கு பிரைஸ் இல்ல. யார் கையில எந்த ஆஹா டீம்லயோ ஓஹோ டீம்லயோ பலூன் யார் கையில கம்மியா